ஓம் சாந்தி. நான் அமைதியாக அமர்ந்து கொள்கிறேன். என்னை சுற்றிலும் ஆழ்ந்த அமைதி நிலவுகின்றன. நான் இந்த உடல் அல்ல. நான் இந்த பெயரும் அல்ல. இந்த உலக நாடகத்தின் ஒரு பாத்திரம் மட்டுமே. நான் உருவ மத்தியில் ஜொலி ஜொலிக்கும் ஒரு தூய ஜோதி புள்ளி ஆன்மா. அமைதி, ஒளி, சக்தி நிறைந்த ஆன்மா. இப்போது இந்த பழைய உலகத்தின் சப்தங்களிலிருந்து மெதுவாக விலகுகிறேன். இந்த உடலின் நினைவு மெதுவாக கரைந்து கொண்டிருக்கின்றன. எண்ணங்களின் அலைகள் மெதுவாக அமைதியாகின்றன. நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் நிலை கொள்கிறேன். என் முன் எல்லையற்ற அமைதி உலகம், தூய பொன்னொளி நிறைந்த பரந்த வெளி. அந்த அமைதியின் மத்தியில் ஒரு திவ்யமான ஜோதி, அன்பின் கடல், ஞானத்தின் சாகரம். என் இனிமையான சிவபாபா. பாபா, உலகத்தில் பல உறவுகளை அனுபவித்தேன். ஆனால் இன்று உணர்கிறேன், உங்களை போன்ற அன்பை வேறு யாரும் தர முடியாது. உலக அன்பு எதிர்பார்க்கிறது, ஆனால் உங்களுடைய அன்பு என்னை மாற்றுகிறது. உங்களுடைய அன்பு என்னை தூய்மையாக்குகிறது. என் தந்தையின் அன்பு என்னை தேவதையாக மாற்றுகிறது. இப்போது என் புத்தி ஒருவருடன் மட்டும் இணைகின்றது, என் செல்லமான தந்தையுடன். மற்ற அனைத்து ஈர்ப்புகளும், எதிர்பார்ப்புகளும், பற்றுதலும் மெதுவாக தொலைவில் மறைகின்றன. நான் உணர்கிறேன், ஒரு பாபா மட்டுமே அன்பு செலுத்துபவர். உலகம் களைப்பை தரலாம், ஆனால் என் அன்பான தந்தை சக்தி தருகிறார். உலகம் துக்கம் தரலாம், ஆனால் என் இனிமையான தந்தை சுகத்தை மட்டுமே தருகிறார். இப்போது என் பாபாவின் அன்பு அலைகள் என் ஆன்மாவை நிரப்புகின்றன. என் மனதின் பழைய காயங்கள் அமைதியாக கரைந்து கொண்டிருக்கின்றன. பயம் மறைகின்றன.
நினைவு செய்கிறேன். நான் ஒரு தூய ஆன்மா. என் தந்தையும் ஒரு ஜோதி புள்ளி. புள்ளி புள்ளியை நினைவு செய்கிறது. எவ்வளவு எளிமையான உண்மை, ஆனால் எவ்வளவு அழகான அனுபவம். இப்போது என் செல்லமான பாபாவின் நினைவு நெருப்பில் என் ஆன்மாவின் பழைய அழுக்குகள் கரைந்து கொண்டிருக்கின்றன. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அனைத்தும் மெதுவாக எரிந்து கொண்டிருக்கின்றன. நான் லேசாக மாறுகிறேன், சுத்தமாகிறேன், ஒளிமயமாகிறேன். இப்போது நான் சத்தியுக உலகத்தை மன கண்களால் பார்க்கிறேன். தங்க ஒளியில் ஜொலி ஜொலிக்கும் உலகம், அமைதியான இயற்கை, தூய உறவுகள், வைரங்கள் கற்களைப் போல நிறைந்துள்ளன. தங்க மாளிகைகள். அங்கே நான் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதை. என் முகத்தில் அமைதி, என் பார்வையில் கருணை, என் வார்த்தைகளில் இனிமை. நான் உணர்கிறேன், இப்போது நான் ஞான ரத்தினங்களை சேகரிக்கிறேன். ஒவ்வொரு முரளியும் ஒரு ரத்தினம், ஒவ்வொரு நினைவும் ஒரு பொக்கிஷம், ஒவ்வொரு யோக வினாடியும் எதிர்கால சொர்க்கத்தின் அடித்தளம். இப்போது என் பிராமண வாழ்க்கையின் மகத்துவத்தை அனுபவிக்கிறேன். நான் சாதாரண ஆன்மா அல்ல. நான் சத்திய நாராயண கதையை கேட்கும் ஆன்மா. அமர கதையை தாரணை செய்கின்ற ஆன்மா. பாபாவின் மாணவன். என் அன்பான பாபாவின் குழந்தை. இப்போது நான் உறுதி எடுக்கிறேன், யாருக்கும் துக்கம் தரமாட்டேன். என் எண்ணங்களால் கூட, என் வார்த்தைகளால் கூட, என் பார்வையால் கூட. ஏனெனில் என் இனிமையான தந்தை அன்பு கடல் ஆவார். நானும் அந்த அன்பின் வடிவமாக மாற வேண்டும். இப்போது நான் அசையாத நிலையை அனுபவிக்கிறேன். வெளியில் சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் என் புத்தியானது ஒருவருடன் மட்டும் இணைந்திருக்கும். என் இனிமையான தந்தையோடு மட்டுமே இணைந்து இருக்கும். அதனால் என் மனநிலை சீராக இருக்கின்றன, நிலையாக இருக்கின்றன, அமைதியாக இருக்கின்றன. நான் ஒளி, அமைதி, அன்பு, தூய்மை, சக்தி நிறைந்த ஆன்மா. நான் என் பாபாவின் குழந்தை. பாபா என்னோடு இருக்கின்றார்.
அமைதி, அன்பு, தூய்மை, சக்தி நிறைந்த ஆன்மா. நான் என் பாபாவின் குழந்தை. பாபா என்னோடு இருக்கின்றார். நானும் என் தந்தையும் இதே உணர்வில் சிறிது நேரம் தந்தையோடு இணைந்திருக்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.